ஆட்சி அமைக்க முடியாத ஆத்திரத்தில் பொய் உரையை தனது பிறந்தநாள் உரையாக கருணாநிதி ஆற்றியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று தமிழிசை தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சனிக்கிழமையன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியால் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மீது பாய்வது வியப்பை தருகிறது என்று கூறியுள்ளார். வாய்ப்பு பறிபோனதற்கு காங்கிரஸ் தான் காரணம் என்று திமுகவினரே சொன்ன பின்பும் மோடியை குறை சொல்வது ஏன் என்று தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக பல இடங்களில் பெற்றிருக்கும் வெற்றி 2G பணபலத்தால் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்கள் கணிசமான ஓட்டுகளை பிரித்ததால் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். லோக்சபா தேர்தலில் ஒரு இடம் கூட கிடைக்காத திமுக கூட்டணி இன்று பல இடங்களில் வெற்றி பெற்றதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி அமைந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வாழ்த்தே காரணம் என்று தவறான கருத்தை பரப்புவது கண்டனத்திற்குரியது என்றும் தமிழிசை கூறியுள்ளார். தமிழகத்தில் வாழ்த்து சொல்லி தேர்தல் முடிவுகளை மாற்ற முடியும் என்றால் மோடி ஏன் டெல்லி சட்டசபை முடிவுகளை மாற்றவில்லை? பீகாரில் எப்படி எதிர்க்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தனர்? தன் கட்சிக்கு தோல்வி வந்தபோதும் தன் தோளில் சுமந்து கொண்டே தன்னலம் இன்றி நாட்டுக்கு உழைத்து வரும் மோடி மீது வீண்பழி சுமத்துவதும் தவறான கருத்தை பரப்புவதும் கருணாநிதிக்கு அழகல்ல என்று வலிமையாக எடுத்து கூறி வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தமிழிசை கூறியுள்ளார்.